நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே எல்லாம் இருந்தும் என்ன சுகம் இயேசுவே பேசரே நீ இல்லாமல் என்ன சுகம் நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பாதை காட்டும் ஆயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். பாதை காட்டும் ஆயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை தேடி அவர் மீது நம்பிக்கை விசுவாசம் கொண்டு அவருடைய பலியிலே பங்கு பெற நாம் ஒவ்வொருவரும் இங்கு வந்திருக்கின்றோம். உயிர்த்த ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் இன்றைய நாளிலே அமைதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தர காத்து கொண்டிருக்கின்றார். இந்த நாளிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அவர் மீது இன்னும் அதிகமான
ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் எனத்தான். ஆண்டவர் மீது உண்மையிலும் நாம் நம்பிக்கை விசுவாசம் கொண்டு வாழ்கின்ற பொழுது அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் அளப்பரிய செயல்களை காத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய இரக்கத்தையும் அருளையும் கருணையும் நம்மீது காட்ட அந்த ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே நாம் ஒவ்வொருவரும் உண்மையான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய பலியிலே பங்கெடுப்போம். கடவுள் தாமே இந்த நாள் முழுவதும் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி அவருடைய கருணையினால் நம்மை பாதுகாக்க இந்த திருப்பலியிலே இணைந்து செபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்கள் விடுதலைக்கும் மீட்புக்கும் காரணமான இறைவா, உம்மை வேண்டுவோரின் குரலை கேட்டருளும். உம் திருமகன் சிந்திய இரத்தத்தினால் நீர் மீட்டுக் கொண்ட மக்கள் உம்மால் வாழவும் உமது முடிவில்லா பாதுகாப்பில் மகிழவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 26 முதல் 33 முடிய. அந்நாட்களில் பவுல் பிசித்தியாவில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது: சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தியை நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை. ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படும் இறைவாக்கினர்களின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும்
அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின. சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்துவிடம் கேட்டார்கள். மறைநூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவில் இருந்து தம்முடன் எருசலேமில் வந்தவர்களுக்கு பல நாட்கள் தோன்றினார். அவர் இப்போது அவர் தம் சாட்சிகளாக மக்களை முன்விளங்கி இருக்கின்றார். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில் நீரே என் மகன், இன்று நான் உன்னை ஈண்டெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நீரே என் மைந்த, இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்த, இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்த, இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்த, இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்த, இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவே. பூவுலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவே. இருப்பு கோளால் நீர் அவர்களை தாக்குவே. உயவன் களத்தை போல அவர்களை நொறுக்குவே. நீரே என் மைந்த, இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்த, இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். மன்னர்களை விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரே எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். அவர் முன் அகமகிழுங்கள். நீரே என் மைந்த, இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்த, இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். Alleluia, alleluia.
உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயற்றிய வருமே, தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 1-6 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகின்றேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகின்றீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 1940வது ஆண்டு நடந்த ஒரு உண்மை சம்பவம். அருட்தந்தை அருப்பே. இந்த அருட்தந்தை ஜப்பான் நாட்டிலே நவகுரு மடத்தினுடைய அதிபர் தந்தையாக பொறுப்பேற்கின்றார். 1940 இந்த ஆண்டு இரண்டாம் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருந்த சமயம். குறிப்பாக ஜப்பான் மீது அநேக தாக்குதல்கள் நடத்தப்பட்ட சமயம். ஜப்பான் மீது குண்டுகளை பொழிகின்றார்கள். குறிப்பாக ஹிரோஷிமா, நாகசாகி அந்த இரு இடங்களிலும் அணுகுண்டை போடுகின்றார்கள். நிறைய மக்கள் உயிரிழக்கின்றார்கள். அதைவிட அதிகமான மக்கள் அந்த கதிர்வீச்சினால் பாதிக்கப்பட்டு உடல் நலக்குறைவோடு இருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் தான் அருட்தந்தை அருட்பே அந்த நவகுரு மடத்தை ஒரு மருத்துவமனையாக மாற்றுகின்றார். ஏனென்றால் இந்த அருட்தந்தை ஒரு மருத்துவர். குருமட மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து கொண்டு இருந்த அந்த தருணத்திலும் அவர் அந்த குருமடத்தை ஒரு மருத்துவமனையாக மாற்றுகின்றார். அங்கிருந்த குருமட மாணவர்கள் அவருக்கு உதவியாக இருக்கின்றார்கள். நிறைய மக்களை அங்கு அழைத்து வருகின்றார்கள். குற்றுயிராக வருகின்றார்கள். உடம்புல பயங்கரமான வேதனைகளோடு வலிகளோடு அவர்கள் வருகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் மருத்துவ உதவி இவர் செய்து கொண்டிருக்கின்றார்.
அந்த சமயத்துல 11 வயது நிரம்பிய ஒரு பெண் குழந்தையை தூக்கி வருகின்றார்கள். 11 வயதை நிரம்பிய அந்த பெண் குழந்தை பயங்கர உடல் வேதனையோடு அங்கு வருகின்றார். எப்படி என்றால், அந்த பெண் குழந்தைக்கு அருட்தந்தை அருப்பே மருத்துவ அந்த உதவி செய்கிறாரு. உடல்ல ஏற்பட்ட அந்த காயங்களுக்கு அவர் மருந்திட நினைக்கின்றார். அவர் அந்த புண்களை தொடுகின்றார். தொடுகின்ற பொழுது அந்த சதை அப்படியே தனியா வருது. அந்த குழந்தை அப்போ எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கும். இந்த அருட்தந்தை அந்த குழந்தையினுடைய புண்களை மருந்திடுகின்ற பொழுது அவருடைய கண்ணுல கண்ணீர் வருகின்றது. இவ்வளவு குற்றீராக இந்த குழந்தை இருக்கின்றது என்று வேதனைப்படுகின்றார். அவர் அழுகின்ற பொழுது அந்த கண்ணீரானது அந்த குழந்தையினுடைய உடம்புல படுது. அப்பொழுது அந்த குழந்தை கண்களை திறந்து பார்க்கின்றது. ஒரு குருவானவர் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை அந்த குழந்தை உணர்கின்றது. அந்த குழந்தை புதுநன்மை உறுதி பூசல் வாங்கிய குழந்தை. அந்த குழந்தை ஃபாதரை பார்த்து கேட்குது, எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா? நீ என்ன வேணாலும் சொல்லு, உனக்கு நான் உதவுகின்றேன் என்று அந்த அருட்தந்தை சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த குழந்தை கேட்குது, நான் ஆண்டவருடைய உடலை உட்கொள்ள வேண்டும், திவ்ய நற்கருணை நான் உட்கொள்ள வேண்டும் என்று அந்த குழந்தை புன்முறுவலோடு கேட்கின்றது. அவ்வளவு வேதனையிலும் வழியிலும் நான் ஆண்டவரை உட்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஆசை அந்த குழந்தை இருப்பதை பார்த்து அந்த அருட்தந்தை ஓடி சென்று திவ்ய நற்கருணை எடுத்து வந்து கொடுக்கின்றார். திவ்ய நற்கருணையை பெற்ற உடனேயே அந்த குழந்தை சிரித்த முகத்தோடு தன்னுடைய உயிரை இழக்கின்றார். இந்த அருட்தந்தை இவ்வளவு வேதனையிலும் வழியிலும் இந்த குழந்தை நான் ஆண்டவரை உட்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றதே, அந்த குழந்தையுடைய மனம் எப்படி இருந்திருக்கும்? அவ்வளவு வேதனையிலும் நான் ஆண்டவருக்குத்தான் முக்கியத்துவத்தை கொடுப்பேன் என்று அந்த குழந்தை இருந்ததே, என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கின்றது என்று அந்த நேரத்தில் அருட்தந்தை சிந்தித்து பார்த்தார். நம்முடைய வாழ்விலும் அந்த நேரத்தில் இந்த குழந்தையினுடைய நிகழ்வு, உண்மை நிகழ்வு நம்முடைய விசுவாசத்தையும் இன்று சோதித்து பார்க்க அழைக்கின்றது. இன்றைய நற்செய்தியினுடைய முதல் அந்த வரி, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நாம அதிகமாக சந்திப்பது எதை? துன்பத்தை, துயரத்தை, வேதனையை, கண்ணீரை, கவலையை, அவமானத்தை, இழப்புகளை, இவைகளைத்தான் இந்த உலகத்தில் நாம் அதிகமாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவனிடம் இருக்கின்ற மகிழ்ச்சியை விட இந்த துன்ப வேதனை தான் அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகத்தில் கடவுள் சொல்லுகின்றார், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுள் மீது மட்டும் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய வாழ்வில் நான் அந்த துன்பத்தை, துயரத்தை, வேதனையை, கண்ணீரை, கவலையை, கஷ்டத்தை மாற்றி போடுவேன் என்று சொல்லுகின்றார். இயேசு இந்த நற்செய்தியில் இப்படி சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய சீடர்கள் பயந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 13வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கின்றோம், கடைசி ராவு உணவு, இறைமகன் இயேசு கிறிஸ்து பிரியாவிடை வார்த்தைகளை சொல்லுகின்றார். அப்ப அவர் சொல்றாரு, உங்கள ஒருத்தன் தான் என்னை காட்டி கொடுக்க போறான். ராயப்பரை பார்த்து சொல்றாரு, சேவல் கூவும் முன் நீ 3 முறை என்னை மறுதலிக்கப் போகின்றாய். இயேசு இப்படி சொன்னவுடன் இவரை நம்பி நாங்க வந்தோமே, நாங்களே காட்டி கொடுக்க போறோம், நாங்க கூட இருக்க போறதில்லை, அப்ப எங்களுடைய வாழ்வில் எப்படி இருக்க போகிறது என்கின்ற வேதனையோடு இருக்கின்றார்கள்.
அதுல கடைசியில சொல்றாரு, நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருவேன். அப்ப அவர்களுடைய உள்ளம் எப்படி வேதனைப்பட்டு இருக்கும். நாங்கள் நம்பி வந்த இயேசு கிறிஸ்து எங்களை விட்டு செல்ல போகின்றார். எங்களுக்காக இருந்த அந்த தொழிலை எல்லாம் நாங்க விட்டுட்டு வந்துட்டோமே, இனி நாங்க எங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய போறோம்? அந்த வேதனையோடு கலக்கத்தோடு இருந்த சீடர்களை பார்த்துத்தான் இயேசு சொல்றாரு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், என் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வைத்து வாழுங்கள் என்று சொல்லுகின்றார். திருப்பாடல் 118:8-9 நம்ம வாசிக்கிறோம், மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர் குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். இந்த உலகத்தில் நம்ம நினைக்கலாம், நமக்காக என்னுடைய குடும்பம் இருக்கின்றது, என்னுடைய உறவுகள் இருக்கின்றது, என்னுடைய சொந்தங்கள் இருக்கின்றது, என் பையன் இருக்கா, என் புள்ளை இருக்கா. நம்மிடம் இருக்கின்ற வரை அவர்கள் இருப்பார்கள். நம்மிடம் இல்லாத பொழுது எல்லாரும் என்ன செய்வாங்க? நம்மை விட்டு சென்று விடுவார்கள். அவ்வளவுதான் கடவுள் சொல்றாரு, மனிதர் மீது அல்ல, உயர்குடி மக்கள் மீது அல்ல, மாறாக என் மீது நம்பிக்கை வையுங்கள். அந்த கடவுளின் மீது நாம் நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். சீராக்கின் ஞான நூல் 33வது அதிகாரம் 1 வசனம், ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தீங்கு எதுவும் நேராது, அவர்களை அவர் சோதனையில் நின்று மீண்டும் மீண்டும் விடுவிப்பார். நம்ம ஆண்டவருக்கு மட்டும் நம்பி அவரை மட்டும் அஞ்சி நம்ம வாழ்ந்தோம் என்றால், இந்த உலகத்தில் நமக்கு எத்தனை சோதனை வந்தாலும் சரி, எத்தனை வேதனை வந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன செய்ய போகின்றார்? மீண்டும் மீண்டும் அவற்றிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். ஏனென்றால் அதே சீராக் ஞான நூல் 32வது அதிகாரம் 24வது வசனம், ஆண்டவரை நம்புவோருக்கு இழப்பு என்பதே இல்லை. ஆண்டவர் உண்மையா நம்பி விசுவசித்தோனா நமக்கு இழப்பு என்பதே ஒருபோதும் கிடையாது. ட்ரபிள் ட்ரீ அப்படிங்கிற ஒரு கதையை நான் படித்தேன். அந்த ட்ரபிள் ட்ரீ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு மரம் இருக்கின்றது. அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற எல்லாரும் அந்த மரத்தை அன்பு செய்கின்றார்கள். அந்த குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைவர் ஒவ்வொரு நாளும் அந்த மரத்தை பார்ப்பாரு, போவாரு, வருவாரு. ஒரு நாள் அவர் காலையில் எழுந்திருக்கிறாரு. எழுந்திருச்ச உடனேயே மனைவி என்ன கோபத்தில் இருந்தாங்கன்னு தெரியல, கணவனை பயங்கரமா திட்டுறாங்க. மனைவி திட்டிய உடனேயே கணவனுக்கு, என்னடா எழுந்த உடனேயே இப்படி திட்டுறாங்களே. பல்லு விளக்க போறாரு, ரெஸ்ட் ரூம் போறாரு, அங்க தண்ணி வரல, என்ன பண்றதுன்னு தெரியல, சோகத்தோடு இருக்கின்றார். சாப்பிட்றதுக்கு மனைவி கோபமா இருந்ததுனால லேட்டா உணவு கொடுக்கிறாங்க. அலுவலகத்துக்கு சரியான நேரத்துக்கு போகணும். அவர் வச்சிருந்தது சைக்கிள். அந்த சைக்கிள் எடுத்துட்டு வேகமா போகணும்னு நினைக்கிறாரு. போற வழியில சைக்கிள் டயர் பஞ்சர் ஆயிடுது. ரொம்ப சோகத்தோடு, என்னடா காலையிலிருந்து இப்படி இருக்கின்றதே, வேதனை இருக்கின்றதே. அந்த வேதனையோடு அவர் ஆபீஸுக்கு போறாரு. லேட் ஆயிடுது. ஆபீஸ்குள்ள போன உடனேயே அந்த முதலாளி கண்ணாமண்ணான்னு திட்டுறாரு, தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுறாரு. இவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. பணிகளை துவங்குகின்றார். அது பிரிண்டிங் பிரஸ். அவர் பிரஸ்ல வேலை செய்யறாரு. பேப்பர்லாம் வச்சு இது பண்றப்ப திடீர்னு அந்த மிஷினுக்குள்ள கையை விட்டுறாரு. ஏன்னா காலையிலேருந்து நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அதை நினைச்சிட்டே கையை உள்ள விட்டுறாரு. கையில அடிபட்டுருது. உடனே அந்த முதலாளி அவரை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாரு. போய் மருத்துவ உதவியெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு.
அப்ப இவர் சொல்றாரு, ஏன் உனக்கு இப்படி ஆச்சு? அப்ப அவர் சொல்றாரு, காலையிலிருந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. ரொம்ப சோகத்தோடு வேதனையோடு சொல்றாரு. சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட வராரு. அவர் முதலாளி அனுப்பி வச்சுட்டு போலான்னு நினைக்கிறாரு. இவருக்கு சொல்றாரு, நீங்க டீ குடிச்சிட்டு போங்க. இவரு உள்ள வராரு. உள்ள போன உடனேயே சோகமா இருந்த மனுஷன் அந்த ஒரு மரத்துக்கிட்ட போனாரு. போய் என்னவோ சொன்னிட்டு வந்தாரு. முகம் அப்படியே பிரகாசமா மாறிடுச்சு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், அவ்வளோ சோகமா வந்த மனுஷன் எப்படி அந்த மரத்துக்கிட்ட போன உடனே என்னவோ பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு சந்தோஷம் ஆயிட்டாரே. மனைவிட்ட நல்லா பேசுறாங்க, எல்லாத்திட்டையும் குழந்தைகிட்ட பேசுறாங்க, எல்லாம் நல்லா இருக்கிறாரு. இப்ப வெளியே வரப்ப கேட்கிறாரு, இவ்வளோ சோகமா வந்தையே, வேதனையோடு வந்தையே, அந்த மரத்துக்கிட்ட போய் நீ என்ன சொன்ன? அப்ப அந்த மனிதன் சொன்னாரு, ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்வேன்னா, சாயந்தரம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றப்ப அந்த மரத்துக்கிட்ட போவேன். அன்றைய நாள் முழுவதும் நான் பட்ட வேதனைகள், கண்ணீர், கவலை, கஷ்டம், அவமானம் எல்லாவற்றையும் அந்த மரத்துக்கிட்ட நான் சொல்லுவேன். எல்லாவற்றையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போறேன், உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். நாளைக்கு திரும்பி வரப்ப வேணா நீ எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு. வீட்டு விட்டு வெளியே வரப்போ எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு. என் வீட்டுக்குள்ள நான் இந்த கவலையோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு இருக்க மாட்டேன். எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன், நீ பார்த்துக்கோ எல்லாத்தையும். ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் அதுவாகத்தான் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் யாரு நமக்காக அப்படி கவலைய, வேதனைய, கண்ணீரை எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க? யார் இருக்கா நமக்காக? 1 பேதுரு 5:7 நம்ம வாசிக்கிறோம், உங்கள் கவலைகளை ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். நம்முடைய கவலைய, கண்ணீர், எல்லா கஷ்டத்தையும் எங்க நம்ம கொண்டு வந்து கொடுக்கணும்? இந்த ஆலயத்துல, இந்த பள்ளிப்பீடத்துல, இந்த நற்கருள் இருக்கின்ற ஆண்டவரிடம் நமக்காக இருக்கரம் நீட்டி காத்து கொண்டு இருக்கின்ற அந்த ஆண்டவரிடம் எல்லாவற்றையும் கொடுக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் யார் சுமந்து கொள்வார்? நமக்காக நம்மீது கவலை கொண்டு இருக்கின்ற ஒரே மனிதர் யாருன்னா இவர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது இந்த உலகத்துல. திருப்பாடல் 55:22, ஆண்டவர் மேல் உங்கள் கவலைகளை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவளிப்பார், அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விடமாட்டார். இந்த ஆண்டவர்கிட்ட நம்ம போயிட்டோம்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நமக்காக வேதனைப்படுகின்ற, நம்மீது அக்கறை கொண்டுள்ள, நமக்காக நம்மோடு சேர்ந்து கண்ணீர் வடிக்கின்ற, நம்முடைய கரத்தை பிடித்து நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனுஷர் யார் இருக்காங்க அப்படின்னா இந்த கடவுள் மட்டும்தான். அந்த கடவுளை நாம் எப்பொழுது சிக்கன பிடித்து கொண்டு வாழ்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்வுல கவலை, கண்ணீர், கஷ்டம், துன்பம் எது வந்தாலும் சரி, நம் சார்பாக அந்த கடவுள் இருப்பார். எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள அவருடைய உள்ளம் கையில் வைத்து நம்மை தாங்கி வழிநடத்த அவர் காத்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள கடவுளிடம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள், என் மீதும் நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்கின்ற ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுத்து அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணங்களை, ஏக்கங்களை, எதிர்பார்ப்புகளை இந்த நேரத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே நாம் மன்றாட்டுக்களாக சமர்ப்பிப்போம். வழியும் உண்மையுமான இறைவா, உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும், நாங்கள் செல்ல வேண்டிய பாதையை இயேசுவின் வார்த்தைகளிலும் வாழ்க்கையிலும் பிரதிபலிப்பவர்களாக எங்களுக்கு வழிகாட்டிகளாக வாழவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா,
இன்று உம்மை தேடி வந்திருக்கும் எம் மக்களை நிறைவாய் ஆசீர்வதியும். எவ்வாறு எம் அன்னையாம் கன்னிமரியாள் உம்மோடு ஒன்றித்து உம் திருவுளத்தை நிறைவேற்றினாரோ அதே போன்று எம் மக்களும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒன்றித்திருந்து உம் மீது நம்பிக்கை கொண்டு உம் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, வாழ்வியல் சிக்கல்களில் சிக்கித் தவித்து செய்வதறியாது நிலை தடுமாறி விடுதலை பெற வழி தெரியாமல் விழி பிதுங்கி நிற்கும் இளையோரை ஆசீர்வதியும். அவர்கள் உம்மீது நம்பிக்கை கொண்டவர்களாக உமது அன்பை தேடி உமது உறைவிடம் வருபவர்களாக வாழ வேண்டிய அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமக்கு ஆசி வழங்கி உமது முகத்தை எம்மேல் திருப்பும் கருணையும் இரக்கமும் நிறைந்த தந்தையே, நீர் எமக்கு கொடுத்துள்ள பிள்ளை செல்வங்கள் உம்மையே தேடி நேசிப்பதிலும் உமது வார்த்தைக்கு ஆர்வத்துடன் செவிமடுத்து வாழ்வதிலும் தங்கள் கவனத்தை செலுத்தவும், இறை உறவிலும் ஒழுக்கத்திலும் இறை நம்பிக்கையிலும் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்க அவர்களை ஆசிர்வதித்து வழிகாட்டும் அருள் வேண்டுமாய் இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் எங்களை நேசித்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஆண்டவரே, நாங்கள் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் உம்மிலேதான் என்பதை உணர்ந்து மெய் தேடி ஓடி இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உடைய அற்புதமான கருத்திலிருந்து அருளையும் இரக்கத்தையும் ஆசிரியம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இதை உணர்ந்து இன்னும் அதிகமாக மீது நம்பிக்கை விசுவாசம் கொண்டு வாழ்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் மாறவும், ஒவ்வொரு நாளும் உடைய அற்புதமான கரத்தை பிடித்து கொண்டு நடப்பதின் வழியாக இந்த உலக தீமைகளில் இருந்து விடுதலை அடைந்து ஆண்டவருடைய செயல்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்து உமக்கு சாட்சிகளாய் திகழ வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது. கடிவாயேற்றிடுவார், பலியாய் மாற்றிடுவார். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது. கனிவாய் ஏற்றிடுவார், பலியாய் மாற்றிடுவார். அப்பமும் ரசமும் மாறும் வேலை உமது பிரசன்னம் ஆகுமே. அமைதி இழந்த எனது வாழ்வில் அதிசயங்கள் காணுமே. அப்பமும் ரசமும் மாறும் வேளை உமது பிரசன்னம் ஆகுமே. அமைதி இழந்த எனது வாழ்வில் அதிசயங்கள் காணுமே. உம்மையை அறிந்தேன், என்னை கொடுத்தேன், கடிவாயேற்றிடுவார், பலியாய் மாற்றிடுவார். கனிவாய் ஏற்றிடுவார், பலியாய் மாற்றிடுவார். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும்
சேரும் நேரம் இது கனிவாயிடுவாய் பலியாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ள உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரியின் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை ஒன்று கிண்ணத்தில் இருந்து பருகும் போதெல்லாம் நீர் வரும் அளவும் உமது இறப்பினை ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென மெய் தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் மேதக அமல்ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்கூந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்தேத்து மரம் அருள மெய் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பல் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதி ஒற்றுமை வழித்தருள்வீராக. ஏனென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஜீவிப்போமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருளவும் வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனுடைய பாடுகளினால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பால் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள்,
திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா